சேலத்தை சேர்ந்தவங்க தான் ராகினி விஜயராகவன் தம்பதி. குரங்கு சாவடி அலகாபுரம் பகுதியில் டிராபிக் எவர் ட்ரேடர்ஸ் மற்றும் வராகி குரூப் ஆஃப் கம்பெனி அப்படின்ற பேர்ல 2 நிறுவனங்களை நடத்தி வந்திருக்கிறாங்க. இவங்க தான் அந்த மோசடிக்கு காரணமானவங்க. நீங்க ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட், லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டை லைஃப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நானும் செல்ஃபா ஒரு நாளைக்கு ஒரு 1000ல இருந்து lakhs and lakhs per day வரைக்கும் நான் டெய்லி கன்சிஸ்டன்டா ஸ்டாக் மார்க்கெட்ல earn பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா then profit ever traders. வீட்டுல லாக்கர்ல ஏன் பணத்தை வச்சிருக்கிறீங்க? அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா மாசம் 1ஆம் தேதி ஆனா உங்களுக்கு வட்டி பணத்தை சரியா உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவோன்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி வலை விரிச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடையும் ஃபைனான்ஸ் நடத்தி வர்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தான். சாதாரண மக்கள்கிட்ட சின்ன சின்னதா பணம் வசூலிக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட பணத்தை வாங்கினா ஏமாந்தா கூட வெளியில சொல்ல வைக்கப்படுவாங்க அப்படின்ற காரணத்தினால போலீஸ் கேஸ் எதுவும் வராதுன்னு சினிமா பாணியில ஸ்கெட்ச் போட்டு இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தான் கடவுளுடைய மறு உருவம்னு சொல்லி கல்லா கட்டி இருக்கிறாங்க. ஆனா அவங்க நினைச்சது போல நிறைய பேர் பணத்தை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் சொன்னபடியே 1 வருஷத்துக்கு வட்டியை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அக்கௌண்ட்ல பிரச்சனை, வருமானம் இல்லை அப்படின்னு வட்டி பணத்தை கொடுக்கறத நிறுத்தி இருக்கிறாங்க. பிறகு சில காலம் கழிச்சு திரும்பவும் 25 லட்சம் பணம் கொடுத்தா 1 வருஷத்துல டபுளா கொடுக்கிறோம் அப்படின்னு இன்னும் சில ஆசை வார்த்தைகளை காட்டி மிகப்பெரிய செல்வந்தர்களை தங்களுடைய வலையில விழ வச்சு 800 கோடி வரைக்கும் பணத்தை சூட்டி இருக்கிறாங்க. பணம் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்காம ரவுடிகளை வச்சு மிரட்டி அடாவடி பண்ணி இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த முதலீட்டாளர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க ஏமாற்றல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.